வணக்கங்கள். பதிவது ராமராஜ், தமிழ் புக் ரிவ்யூ. இன்றைய பதிவில் பதிய விரும்புவது கவிஞர் வைரமுத்து அவர்களுடைய எழுத்தாளர் என்ற முறையில் அரசின் வீடு ஒதுக்குதல் என்ற ஒரு விஷயத்தில் ஆட்சியாளர்கள் காத்திருக்கும் பட்டியலில் வைத்தார்கள் என்ற ஒரு தகவல் வந்தது. ஆனால் அவருக்கு எழுத்தாளர் என்ற முறையில் தருவதை ஏற்றுக்கொள்வதில்லை. வேண்டுமென்றால் பாடகர் என்ற விதத்தில் நீங்கள் தரலாம். எழுத்தாளர் என்பதற்கான ஒரு தகுதிகளை பல இருக்கின்றன. குறிப்பாக மண் சார்ந்த பெண்மையில் சார்ந்த விஷயங்களில் அவர் இறைவி ஆண்டாளை அவர்களை அவர் கொச்சையாக பேசியிருக்கின்றார். அதை நான் வன்மையாக மறுக்கின்றேன். அவர் மன்னிப்பும் கேட்கவில்லை. இனி கேட்டாலும் அவர் எழுத்தாளர் என்ற முறையில் அவரை அங்கீகாரம் செய்வது தவறாக படுகின்றது என்னை பொறுத்தவரை. ஆனால் அரசு எடுக்கும் அனைத்து விஷயங்களையும் ஒரு இந்திய குடிமகனாக ஏற்றுக்கொள்வது எனது கடமையாகும். ஆனால் அவர் அவ்வாறு வாழவில்லை என்பதை நான் இங்கு உறுதிப்படுத்திக் கொள்கின்றேன். வணக்கங்கள். அவருடைய எழுத்துக்களில் இன்னும் 500 வருடங்கள் தமிழ் சமூகம் படித்து அவை வாழட்டும் என்ற ஒரு பதிவை கூட அவர் தந்திருப்பார். அதில் நான் ஐயப்படவில்லை. ஆனால் கருணாநிதி அவருடைய நண்பர், வள்ளுவத்தையும் இலக்கியங்களையும் வைரமுத்தோடு கூடி பேசுகின்ற நண்பர் கருணாநிதி இருந்தாலும் இந்த ஆண்டாள் சார்ந்த அந்த அவருடைய விஷயத்தை அவர் மறுத்திருப்பார் என்பதை இங்கு நான் பதிவு செய்து கொள்ள விரும்புகின்றேன். மேலும் வைரமுத்து அவர்கள் எவ்வாறு அவைகளை கையாண்டிருக்கின்றார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது. கூடி வாழ்தல் என்பதையும் விட்டு கொடுத்து வாழ்தல் என்பதையும் ஒரு எல்லைகளாக கொண்டு வாழ்ந்த சமூகத்தில் அவர் பெண்மையை அவர் சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்பதை நான் இங்கு உறுதியாக அவருடைய வார்த்தைகளிலும் பதிவுகளிலும் சொல்லுகின்றேன். பாடலாசிரியராக அவரை ஏற்றுக்கொள்ளலாம். அது